ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஓல்டு டாய்லெட் இந்தியன் டாய்லெட் பாத்ரூமில் வந்து ஓப்பனில் வாட்டர் லைன்லாம் போயிட்டு இருந்துச்சு. அது அப்புறம் கன்சல்டிங் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க கஸ்டமர். அதனால தான் நம்ம இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹீட்டர் லைனு, ஷவர் லைனு, வாட்டர் இன்லெட் அவுட்லெட் எல்லாமே சேர்ந்து கன்சல்டிங் பண்ணிகிட்ருக்கோம். 3/4 இன்ச் சிபிவிசி லைன் தான். ப்ரெஷர் கம்மியாக இருக்குன்றனால 2 ஃப்ளோருன்றனால கன்சல்டிங்குள்ளே வந்து 3/4 இன்ச் சிபிவிசி லைன் தான் போட்டுட்ருக்கோம். எப்போயுமே பைப்புக்கு தேவையான அளவுக்கு உடச்சிடணும். உடச்சிட்டு கட்டுக்கம்பி ஆணி, ஸ்டீல் ஒயர் ஆணி, 4 அங்குல சுவராக இருந்தால் 1.5 இன்ச் ஆணி கட்டணும். 3/4 அடி சுவராக இருந்துச்சுன்னா 2 இன்ச் ஸ்டீல் ஒயர் ஆணி கட்டணும். எப்போயுமே எல்போ டு எல்போ எப்போயுமே மெஷர்மெண்ட் டெப் வச்சு பர்ஃபெக்டாக அளங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் பீஸ் போனாலும் கிராஸ் ஆகி இருக்கும். வாட்டர் லீக்கேஜ் வந்து டைல்ஸ் ஒட்டினதுக்கப்புறம் லீக் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் எப்போயுமே போட்டு இன்ச்சு டேப்பில் அளந்து பண்ணுங்கள். இப்போ நம்ம மொத்தம் 6 பாயிண்ட் வைக்கிறோம். ஷவருக்கு 1, ஷவர் வால் 1, கூல் வாட்ரு 1, ஹாட் வாட்ரு 1, ப்ளஸ் நல்ல தண்ணி லைன் குளிக்கிறதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. அந்த லைன் தான் நம்ம பண்ணுறோம். இப்போ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 1 இன்ச் சிபிவிசி ஷவர் வால்வில் தான் 3/4 இன்ச்சியை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி சேர்த்துருக்கோம். அதையும் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. எப்போயுமே ஃபிட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் 1 கரையோ 3/4 கரையோ எதுவாக இருந்தாலும் சரி, டம்மி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபிட்டிங்கை ஸ்ட்ரைட் வைங்க. அப்போ தான் ஃபிட்டிங்கை வந்து நம்ம பேஸ்ட்டு போட்டுட்டு சென்டர் கனெக்ட் பண்ணி ஸ்ட்ரைட் வைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நம்ம போட்டிருக்கிறது எப்படி இருக்குன்னு. அந்த லைன் மார்க்கு பைப்பில் வர ரெட் லைன் மார்க்னால் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அப்போ தான் நீட்னஸாகவும் இருக்கும், நேர் இருக்கிறதும் உங்களால் பார்க்க முடியும். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு சப்ஸ்கிரைப்பு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், லைக் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். பைப் லைனை பூரா பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இனி வர அடுத்தடுத்த வீடியோவில் நிறையா பார்க்கலாம். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.